Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, இது வந்து மார்னிங் அப்டேட். இது அதாவது நாம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன கண்டிஷன் இருக்கும் அதுதான் வந்து நிரந்தரம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. இன்னமும் கிளாரிட்டியான மார்க்கெட் ஆஃப்டர் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதுதான் வந்து ரியாலிட்டி. இன்னும் பர்ஃபெக்டாக சொல்ல போனால் இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம ஸ்டாக் சஜஷன் பண்ணுறது வந்து எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருந்தோம். இருந்தாலும் வந்து பெஸ்ட் ஸ்டாக் ஃபார் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டு பிஃபோர் ஒன் டே முன்னாடி வந்து சென்ட் பண்ணேன். ஆனால் அதுக்கு போதுமான லைக்ஸ் வரல. ஆனால் மார்னிங் அப்டேட் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம். ஸோ அதனுடைய லைக்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து இதே மாதிரி கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா லைக்ஸ் அதிகமாக என்னால் மேக்ஸிமம் வந்து மார்னிங் அப்டேட் கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து நிஃப்டி 50 என்ன கண்டிஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பேங்க் நிஃப்டி என்ன கண்டிஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ரைஸ் என்ன மாதிரி மூவ் ஆகும், இது வந்து பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இது வந்து டிப்ஸு கால்ஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது மார்க்கெட் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் ப்ரைஸ்-ஆக்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறவங்க அப்படின்னு தெரியும். பிளைண்டாக நீங்கள் பார்த்து இதுக்கு மேலே போனால் வாங்கிக்கங்க, இதுக்கு மேலே போனால் விற்றுருங்க அப்படின்னு பிளைண்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கடைசியில் உங்களை லாஸ் வழியே கொண்டு போயிடும். பிளான் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்றதை பிளான் பண்ணுங்கள். அதுலேயும் ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இல்லை. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம என்ன பண்ணலாம், பை அண்ட் சேல் பண்ணலாமா, சேல் அண்ட் பை பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்க. உங்களுக்கு ஆல்ரெடி என்னுடைய சப்போர்ட் கொடுத்ததாங்க. கிட்டத்தட்ட 1400க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆல்மோஸ்ட் கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போது மார்க்கெட் நிலவரத்தையும் பார்த்துக்கலாம். இப்போ என்ன கண்டிஷன் இருக்குது, குளோபல் இண்டெக்ஸ் என்ன இருக்குது, எஃப்ஐ டேட்டா எப்படி இருக்காங்க, என்னென்ன விஷயம் வந்து நம்ம பார்த்துட்டு வரலானுங்க. இப்போது குளோபல் இண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏஷியன் மார்க்கெட் எஸ்ஜிஎக்ஸ் பற்றி நம்ம மெயின் பார்த்துக்கிட்டோம்னா 86 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குளோபல் இண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னு வச்ச யூஎஸ் மார்க்கெட் வந்து லைட் பாசிட்டிவ், யூரோப்பியன் மார்க்கெட் ஆல்சோ பாசிட்டிவ். என்னோடய வியூ பிரகாரம் லைட்டாக வந்து பாசிட்டிவில் கொஞ்சம் நேரம் சஸ்டெண்ட் ஆகிட்டு ஹோல்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம். எஃப்ஐ டேட்டாஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இது கூட சம் சார்ஜஸ் வாங்கலாம். இது அப்டேட் பண்ணுறது கூட சில சார்ஜஸ். இது நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிது. இது ஒன்றும் பார்க்கணும். ஆனால் பார்க்கறதுக்கு தான் யாரும் ரெடியாக இல்லை. பாருங்கள் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றத பாருங்கள். பார்த்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும், அவ்வளோதான். இதை வச்சு நம்ம வந்து இதை அப்படியே பிளைண்டாக போட்டு ஒரு 150 ரூபாய்க்கு மேலே போன வாங்கிக்கோங்க, 155 டார்கெட் புக் பண்ணுங்கள், திட்டம் டிப்ஸ் கொடுக்குறாங்க, கால்ஸ் கொடுக்குறாங்க. அது மாதிரி கொடுக்குற இடத்துலையும் போகாதீங்கன்னு சொல்ல வரேன். நிறைய பேர் இன்னமும் கண்ணை கட்டிக்கிட்டு தான் போகிறது ரெடியாக இருக்காங்க. சார் அதெல்லாம் எங்களுக்கு பார்க்க வராது அப்படின்னு ட்ரேடிங் விட்டுடுங்க, வேறு வேலையை பாருங்கள். ஏன்னா உங்களுடைய பணத்தை ஹார்டபிள் பண்ணி இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது ஏன் வந்து மார்க்கெட்டில் விட்டுறீங்க? ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம டாபிக் போகலாங்க. ஓகே, நிஃப்டி 50 கண்டிஷன். இப்போ நம்ம மார்க்கெட்னா பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரி, பாசிட்டிவ் ஓப்பன் ஆனால் நம்ம பை அண்ட் சேல் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? ரைட், பாசிட்டிவ் எங்கே ஓப்பன் ஆனால் நம்ம பை அண்ட் சேல் பண்ணலாம்? பாசிட்டிவ் எங்கே ஓப்பன் ஆனால் பை அண்ட் சேல் பண்ணலாம்? இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து 17,150 இந்த ரேஞ்சில் என்ன மார்க்கெட் ஓப்பன் ஆனது. ஒரு வேளை எக்ஸாம்பிள் வச்சுக்க, இங்கே ஓப்பன் ஆனதுன்னா இது வந்து ஒரு ரேஷன்ஸ் ஏரியா. 17,150 வந்து ஒரு ரேஷன்ஸ் ஏரியா. இதை புரிஞ்சுக்க, இது வந்து 17,150 ரேஷன்ஸ் ஏரியா. ஸோ இந்த ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்காத வரையிலும் நீங்கள் எதையும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்காத வரையிலும் 17,150 அந்த இடத்துல வந்து ஒரு கேனல் கிரியேட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் கேனல் கிரியேட் ஆக வெயிட் பண்ணுங்கள். அகைன் அதை பிரேக் அவுட் கொடுத்து மேலே போதும், அப்போ வந்து நீங்கள் பை அண்ட் சேல் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ஆன உடனே நீங்கள் வந்து பின்னாடி போய்ட்டு பேக் டு பேக் பை அண்ட் சேல் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் கரெக்ஷனுக்காக வரும். மேபி அந்த கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வரும்னு தெரியாது. மேபி இந்த நீங்கள் எங்கே ஓப்பன் ஆச்சு அங்கேயே கூட வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஆனால் நீங்கள் அந்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் கொடுக்கல அப்படின்னா லாஸஸ்க்கான வாய்ப்புகள் வரும். இன்கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு ரெட் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சு, ஒரு 10 நிமிஷமாக ரெட்லேயே உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அப்போ சேல் அண்ட் பைக்கான வேலையை பார்க்கலாம். எப்படின்னா இப்போ ரெட் கலர் கேண்டில் இந்த இடத்துல ஒரு ரேஷன்ஸ் ஏரியாவில் க்ரியேட் ஆகுது, நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் க்ரியேட் ஆகுது, அகைன் அதை பிரேக் டவுன் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஓகே நீங்கள் சேல் எடுங்க. இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு கீழே சேல் எடுங்க. ஏன்னா ரேஷன்ஸ் ஏரியாவில் உங்களுக்கு இந்த மாதிரி சிக்னல் கிடைக்குது, அப்போ நீங்கள் சேல் எடுக்கலாம். அதே ரேஷன்ஸ் ஏரியா பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப்பர் சைடில் வந்து இந்த ஏரியாவில் ஒரு பை அண்ட் சேலுக்கான சிக்னல் கிடைக்குது, அங்கே நீங்கள் பை அண்ட் சேல் எடுக்கலாம். அதுக்கு லோவர் ஸ்டாப் லாஸ் போட்டு இல்லை இந்த லைனுக்கு கீழே வந்து உங்களுக்கு சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பு கிடையாது. இங்கே வந்து சேல் அண்ட் பைக்கான சிக்னல் கிடைக்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறேன், உங்களோட லைக்ஸை பொறுத்து நான் அந்த மார்னிங் அப்டேட்டை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ நிஃப்டி 50 பொறுத்தவரையிலும் என்னுடைய 17,150 வந்து ஒரு ரேஷன்ஸ் லெவலாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் கவனமாக பாருங்கள்.
17,150க்கு அபோவ் உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பையின் சைன் இருந்துச்சுன்னா பை பண்ணுங்கள். 17,150க்கு கீழே உங்களுக்கு லோயர் லோ ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் சேல் பண்ணலாம். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. சார் பேங்க் நிஃப்டி என்ன ரேஷன்ஸ் எங்கே வருது அப்படின்னா பாருங்கள், பேங்க் நிஃப்டி வந்து 36,400 அந்த இடத்துல வந்து ரேஷன்ஸ் இருக்குது. இது நம்ம இந்த ஆங்கிள் ரேஷன்ஸை கனெக்ட் தான் உங்களுக்கு ரேஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் நமக்கு ஃபெபினாக்கு ரீடச் பண்ண பார்த்தாலும் உங்களுக்கு 0.61 லேட் லெவலாக அதில் வரும். ஸோ இந்த கேப்பு ஓப்பன் ஆகுது. இந்த கேப் ரிஜெக்ட் ஆகுதுங்களா, ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணி கீழே வருது. ஓகே, சேல் அண்ட் பை பண்ணலாம். இல்லை பையிங் சேல் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேலே நான் பை அண்ட் சேல் பண்ணணும், 36,400க்கு அபோவ் 500 அந்த மேலே நான் பை அண்ட் சேல் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் இந்த இடத்துல என்ன வருது, உடனே ஒரு 150.200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு ரேஷன்ஸ் ஏரியா வருது. இந்த ரேஷன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பை அண்ட் சேல் பண்ணியிருக்கலாம், நான் வேணான்னு சொல்ல வரல. இந்த ரேஷன்ஸ் இருக்கிறதுனால பை அண்ட் சேலை அவாய்ட் பண்ணுங்கள் பேங்க் நிஃப்டியில். ஒன்லி ஃபார் சேல் அண்ட் பைக்கான வியூ மட்டும் வச்சுக்கோங்க. பை அண்ட் சேல் போச்சுன்னா விட்டுடுங்க, பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் ட்ரேட் பண்ணலான்னா ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ அந்த ஏரியாவை கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த ரேஷன்ஸ் இல்லை அப்படின்னா ஓகே, நான் வந்து பை அண்ட் சேலுக்காக சஜஷன் பண்ணியிருப்பேன் பேங்க் நிஃப்டியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்கிறேன், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் உங்களுக்கு மேக்ஸிமம் என்னோடய அவுட்புட் கொடுக்குறேன், லைக்ஸ் தான் நான் எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்ட இருந்து, வேறு எதுவும் இல்லை. சரி, ஸ்டாக்ஸ் என்ன நம்ம பை சேல் பண்ணலாமா போகலாமா வரலாமா? இப்போ தான் ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெர்சிஸ்டன்ட் இதில் ஆட் பண்ணல, உங்களுக்கு ஆட் பண்ணுற வேணுமா தான் பெர்சிஸ்டன்ட், பேடிஎம் இதெல்லாம் வந்து சேல் அண்ட் பைக்கான வியூ. அதாவது மார்க்கெட் திரும்பிடுச்சுனாலோ இல்லை லைட்டாக ஃப்ளாட்டாக இருந்தாலோ நீங்கள் வந்து பெர்சிஸ்டண்ட்டில் சேல் அண்ட் பைக்கான வியூகத்தை நீங்கள் வகுக்கலாம். சேல் அண்ட் பைக்குன்னா ஒரு சின்னதாக ஒரு ரைட்டாக ஒரு புல் பேக் வட்டம். ஸோ பிரேக் டவுனுக்கான வாய்ப்பு தேடுங்க. இல்லை இந்த பாட்டமில் பண்ணால் பாட்டம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் கேப் நீங்கள் ஓப்பன் ஆகுதுன்னா நீங்கள் போய் இங்கே சேல் பண்ணுவீங்களா? ஆல்ரெடி இந்த இடத்துல கேப் இவ்வளோ ஆயிடுச்சு. இப்போ நான் ப்ரைஸை ரீடெஸ்ட்காக கீழே வரும், மேலே வரும். அப்போ வந்து திரும்ப அங்கேருந்து ஃபால் ஆகும். இப்போ நீங்கள் பாட்டமில் போய்ட்டு சேல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகும். ஸோ பெர்சிஸ்டண்ட்டில் சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே தடனை பண்ணால் உடனே சேல் பண்ணிடுவோம் ஒரு சிலர். அப்படி பண்ணாதீங்க, வெயிட் ஃபார் ரீடெஸ்ட், அவசரப்படாதீங்க. மார்க்கெட்டு 6 ஹவர்ஸ் இருக்குது, ஏன் அந்த அரை மணி நேரத்தில் ட்ரேட் முடிச்சிடணுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை இல்லைங்களா? ஸோ பெர்சிஸ்டன்ட், பேடிஎம் ரெண்டுத்தில் வந்து சேல் அண்ட் பைக்கான வியூ பாருங்கள். அதானி என்டர்பிரைசஸ் இல்லை அதானி போர்ட்டை வந்து நீங்கள் பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பை தேடிக்கலாம். பை அண்ட் சேலில் வாய்ப்பு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெண்ட் லைனோ இல்லை ஏதாச்சும் பேட்டர்னோ உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா பாருங்கள், பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பு பாருங்கள். சரி, நம்ம அதையும் பார்த்துலாம். ஏன்னா வந்து ஒரு சிலர் அதையும் குறையாக இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. ஸோ அதையும் பார்த்துலாங்க. இப்போது இது அதானி என்டர்பிரைசஸ் ஓகேங்களா? ஸோ அதானி என்டர்பிரைஸில் என்னோடய வியூ என்னென்னா, ஸோ டர்ன் லைன் ட்ரா பண்ணி கட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பை சைடுக்கான வியூ இருக்கணும். கட் ஆனதுக்கு முன்னாடி என்னோடய வியூ கண்டிப்பாக பை சைடு கிடையாது. எப்போ கட் ஆகுதோ, கட் ஆகிட்டு மேலே வந்து அப்பர் சைடு ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குதோ அப்போ தான் வந்து நம்ம பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பு தர முடியும். ஸோ இதில் ஒரே கேண்டில் நம்ம பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பு பார்க்கணும் கண்டிப்பாக முடியாது. ஒரே கேண்டில் தெரியாது. மேபி இதெல்லாம் வந்து ரேஷன்ஸ் தான்லாம், இதெல்லாம் வந்து ரேஷன்ஸ் ஏரியா. ஸோ இந்த ரிஜெக்ஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குன்னு தெரியாது. இந்த பிரேக் அவுட் கொடுத்தா இந்த ரிஜெக்ஷன் எந்த அளவுக்கு கொடுக்கும் தெரியாது. அது மேலே பாடியோட சஸ்டெண்டட் க்ளோசிங் இருந்தாலும் ஓகே, போராடி ஜெயிச்சிருக்காங்க பையர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஷேடோ மாதிரி குச்சி மாதிரி போயிட்டு வந்துச்சுன்னா பை அண்ட் சேல் பண்ணி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு என்ன பண்ணுவீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி வியூஸ் அப்படின்றத அதையும் பார்த்துலாம் வாங்க. இது வந்து என்னுடைய Preis-Aktion தமிழ், அதாவது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக லைஃப் டைம் இது ஃப்ரீயாக கொடுத்துருக்க சேனல். இது வந்து 2.5 வருஷமாக ரன் ஆகிட்டுருக்கு. இது என்ன காரணத்துக்காக அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் வியூஸ் கிடைக்கும். இப்போ நான் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்களா, இதே வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி, 10 நிமிஷம் முன்னாடி, ஒரு அரை மணி நேரம் முன்னாடி அப்படின்னு ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேச்சுரல் கேஸ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த ட்ரெண்ட் லைன் அப்பர் சைடு வியூ இருக்குது, 564 அபவ் பையிங்கான வாய்ப்பு தேடுங்க நேச்சுரல் கேஸில் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நேச்சுரல் கேஸ் வந்து அப்பர் சைடுக்கான வியூனா நீங்கள் பை சேல் அண்ட் பை பண்ண மாட்டீங்க அதில். ஸோ மைண்ட் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ க்ரூட் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்குன்னா கீழே வரும் அப்படின்னு சென்ட் பண்ணி இப்போ வந்து வந்ததுக்கப்புறம் சென்ட் பண்ணல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் வந்ததுக்கப்புறம் காமிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு இருப்பேன். இது வந்து முன்னாடியே கண்டிஷன். இது வந்து நீங்களும் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சார் எங்களுக்கு என்ன வெபினாரில் என்னால் பண்ண முடியாது, அவ்வளோ என்கிட்ட பணம் கிடையாது, நான் வந்து ஃப்ரீயாகவே கற்றுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் பார்க்கலாம். வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்டும் கேட்கலாம். இது வந்து நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா என்னுடைய லிங்க்லேருந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இப்போது அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 இருக்குது பாருங்கள். இந்த 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம்.
இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், யார் இந்த டிமேட் என்னுடைய லிங்க்லேருந்து ஓப்பன் பண்ண டிமேட் அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய பெய்டு வெபினார் கம்ப்ளீட் ஃப்ரீ. 45 டேஸோடைய கோர்ஸோடைய பெய்டு வெபினார் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. மேக்ஸிமம் ட்ரேட் என்னுடைய லிங்க்லேருந்து ஓப்பன் பண்ண டிமேட் அக்கௌண்ட்டில் யார் அதிகமாக ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மேபி இது இவ்வளோ நாளாக பண்ணவங்களுக்கும் சரி, இனிமேல் பண்ண போகிறவங்களுக்கும் சரி, ஏன்னா வந்து சார்ஜஸ் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணி கூட அந்த சார்ஜஸ் நீங்கள் ரிகவர் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி உங்களுடைய சாய்ஸ் தான் அது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.